கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. இரவெல்லாம் பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய நாளை தந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். வேதத்தை திறந்து யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதில் 20ஆம் வசனத்தோட வாசிப்போம். யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்கள் நேராக பட்டணத்தின் மேல் ஏறி பட்டணத்தை பிடித்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசுவாவின் இந்த சரித்திர புஸ்தகத்தில் நீ வாசிச்சிங்கன்னா இந்த எரிகோவை சோதரம் யோசுவா என்ன பண்ணுறாரு, அழகாக அதை வின் பண்ணுறதை பார்க்க முடிகிறது. இந்த மதில் சுவர் பயங்கரமான கோட்டை சுவரை போல இருக்கிற அந்த எரிகோவை சுற்றிலுமான மதில் போல இருக்கிறதான அந்த சுவர், அதனால் மனிதனால் இடிக்கவே முடியாது அந்த மதில் சுவரை. அந்த எரிகோவை இடிப்பதற்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுங்க, 7 நாள் துதியை மாத்திரம் என்ன பண்ணுங்க, என்னை மகிமைப்படுத்தி கொண்டுருங்க, அது தானா கீழே விழு என்று சொல்லுகிறார். நீ கம்பியை கொண்டு போய் அடிக்க தேவையில்லை, அதை குத்த தேவையில்லை, ஒன்றும் செய்யதில்லை. என்னுடைய வார்த்தைகளை என்னை மகிமைப்படுத்த மாத்திரம் செய்யுங்க. நான் என்ன பண்ணுவேன், அதை அலங்கத்தை இடித்து அதற்குள்ள ஆசீர்வாதத்தை அதற்குடைய நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இந்த நாளிலே கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட எகிப்தின் போல ஒருவேளை அந்த மதில் சுவரை போல எழும்பி இருக்கிறதா, இந்த பிரச்சனையினால் தகர்க்கவே முடியல, இதிலிருந்து எனக்கு ஒரு முடிவே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி கூட சோர்வோடு கூட காணப்படுகிறீர்களா? எப்படிப்பட்ட அது மதில் சுவராக இருந்தாலும் ஆண்டவர் அதை உடைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதில் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா யோசுவா 6:1 எழுதப்பட்டிருக்கு. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகுவதும் இல்லை, ஒருவரும் உள்ளே வருவதும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எரிகோ மேலே உள்ளே யாரும் போக முடியாது, வெளியே யாரும் வர முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான அந்த மதில் சுவருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசுவா சந்தித்த அந்த போர்க்களத்தை கூட கர்த்தர் அவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார். என்ன சொன்ன, 7 நாள் மாத்திரம் என்ன பண்ணுங்க, இந்த எரிகோவை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யோசுவா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யும் பொழுது அலங்கம் என்ன பண்ணுதுங்க, 7 நாள் கடைசி நாளில் என்ன பண்ணுது, அந்த எரிகோ முதல் தானாக கீழே எழுந்துடுது. அது எப்படி செய்யணும் அந்த மக்களுக்கும் தெரியல, அந்த ராஜாவுக்கும் தெரியல. ஆனால் ஆண்டவர் சொன்னபடியே யோசுவாவுக்கு கர்த்தர் செய்தார். இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த வித மதில் சுவர்களாக இருந்தாலும், ஒருவேளை இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே போக முடியாமல் உள்ளே போக முடியாமல் நான் ரொம்ப போராடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? எரிகோ மதில்களை கர்த்தர் உடைய பண்ணின ஆண்டவர், அவருடைய வல்லமை பயங்கரமானது, அவருடைய அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதாவாக இருக்கிற ஆண்டவர் சொன்னார், நீ வாயை திறந்து மாத்திரம் இயேசுவே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே இந்த போராட்டத்தினால தாண்ட முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த மதில் சுவர் போகிற எரிகோ மேலே போல வாழ்க்கை இருக்குது, என்னால் இடிக்க முடியல, நான் எவ்வளோ பணங்கள் பண்ணுறேன், என்னமோ செலவு பண்ணுறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் முன்னேற முடியல, இது எனக்கு பெரிய தடையாகவே இருக்குதுன்னு சொல்லி கலங்கிட்டுக்குதா? இந்த காலை வேளையிலே அந்த எரிகோ மதிலை இடிக்கும்படி தேவன் உங்களுக்காக இந்த காலை வேளையில் இறங்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முக்கியமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு கருத்து பாருங்க. அந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுங்க, வாசிப்போம். 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அதுக்கு அடுத்து சொல்லுது பாருங்க 11. அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்க யாருன்னா, ஏன் ஆண்டவர் நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுக்கிற ஜனங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதை செஞ்சாலும் திருப்திப்படாத ஒரு ஜனங்கள்.
ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணது, வசனத்தை சொல்லும் பொழுது என் வார்த்தையை படிக்கும் பொழுது அவன் குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அது ஆண்டவர் சொல்ல, என்ன பண்ணாதீங்க, தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, திறந்துடாதீங்க, என்னை மையப்படுத்த மாத்திரம் செய்யுங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, நிச்சயமாக அந்த எரிகோ முதல் கீழே விழும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதன்படியே இந்த ஜனங்கள் செய்தாங்க. அந்த 6:20 சொல்கிறது, அலங்கம் இடிந்தது. அந்த உளுந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த பட்டணத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அருமையா தேவப்பிள்ளை, நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவீங்க. உங்களால் உள்ளே போக முடியலையா, ஆண்டவங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்கள் செய்வார். உங்களுக்காக எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே உள்ளே கொண்டு போகிறதா இருக்கிறது. எப்படிப்பட்ட மதிழ்ச்சியாராக இருந்து பயப்படாதீங்க, எப்படிப்பட்ட போராட்டம் பயப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நம்ம கண்களை மூடி இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். அதன்படி கர்த்தர் நம்மளுக்கு செய்யும்படியாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த எரிகோ மதில்கள் எவ்வளவு பெரிய மதில்களாக இருந்தாலும் ஆண்டவரே, யோசுவாவுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தது போல யோசுவா செய்தார், அந்த ஜனங்களும் செய்தார்கள். அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் ஒரு குடும்பமாக ஆண்டவரே சோதரன் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் ஊழியத்தில் பிஸ்னஸ் பண்ணுற காரியங்களில் எந்தெந்த காரியவர்களுக்கு எரிகோ மதுரை போல இதற்கு என்னால் முடிவு பண்ண முடியல, இதனால் சரி செய்ய முடியல, இது பெரிய எனக்கு தடையாகவே இருக்குது என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் வியாதி தடையாக இருக்கலாம். ஆண்டவரே சோதரம் அப்பா சமாதானம் இருக்கலாம். ஆண்டவரே சோதரம் ப்ரொமோஷனுக்காய் காத்திருக்கலாம். ஆண்டவரே சோதரம் சில நன்மைகளுக்காய் காத்திருக்கலாம், சில திருமண காரியத்திற்காய் காத்திருக்கலாம். எவ்வளவோ நான் போராடுகிறேன், மகளுக்கு திருமணமாக மாட்டியதேன்னு சொல்லி ஆண்டவர் பெரிய தடையாகவே நின்று கொண்டு பார்த்துருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே இந்த பிள்ளை இல்லாமல் இருப்பது தடையாக நிற்கலாம். கர்த்தருடைய வல்லம் இந்த குடும்பத்தை சந்திக்கும்படியாக இவர் வாழ்க்கிற எல்லா மதில் சூழலை கருத்தை இடித்து அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. நீ அப்படியா செய்யப்படுவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம், வாங்க எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம்.